அசார் டிஎஸ்கே. Yeah. அது வந்து எப்படி இப்போ எப்படி கவுண்டமணி, செந்தில், லார்டன் ஹார்டி அந்த மாதிரி பிரிக்க முடியாத அந்த பேர், அது மாதிரி அசார் டிஎஸ்கே. அசார் வந்து ஆல்வேஸ் ரொம்ப ஸ்பெஷல். என்னோட மீடியா ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப, எனக்கு மீடியாலே ரொம்ப ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான், அதில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அசார். நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுருக்கேன் நான், லேர்னிங்காக. அவர் வந்து ரொம்ப பயங்கர டேலண்ட் அசார். ஒரு 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 எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். இன்னும் வந்து அந்த எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்டை வந்து இன்னும் வெளியில வந்து என்ன சொல்றது, ஒரு படமா இன்னும் வந்துட்டு இருக்கு. அடுத்து அவர் நடிச்சிட்டு இருக்க படங்கள் வந்து அவருக்கு அதை வந்து கொண்டு வரும். ஆல்ரெடி 3 படம் ஹீரோவா பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. சர்ப்ரைஸ் என்னன்னா, நான் வந்து இந்த கலக்கப்போது யாரப்ப நான் கண்டஸ்டண்டா போறதுக்காக கேட்டிருந்தேன் அசார்ட்ட, சொல்லிட்டு இருந்தேன், மச்சான் அந்த மாதிரி ஆதித்யால இருந்துட்டு நான் போலான் இருக்கேன், கண்டஸ்டண்டா கூட ஒரு ஆள் வேணும், நீ வேணா பண்றியான்னு விளையாட்டா கேட்டேன். பண்றேன்டான்ட்டான். அப்ப அவர் ஹீரோவா பண்ணியிருந்தாரு. ஸோ ஹீரோவா பண்ணி ஒரு சேனலை விட்டு கிட்டத்தட்ட 7-8 மாசம் வந்து சம்பளம் மேல வேலை பார்த்தோம். கலக்க போகுது சீசன் 7 டைட்டில் வின் பண்ணோம். ஸோ அந்த மனசு எல்லாருக்கும் வராது. சில பேர் பயப்படலாம், ஃபினான்ஷியலி நம்ம எப்படி 8 மாசம் வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் நம்ம கூட நான் ஜெயிக்கிறதா அவன் ஜெயிக்கிறதா பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான பாண்டிங் தான்.